இந்த மாமா பையன் ஸ்டாலினோட வந்துட்டு ஆட்சியில செய்யற கேவலத்தை நான் சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோ இந்த மாமா பையலுக்கு ஷேர் பண்ணுங்க. தாண்டி இந்த தற்கொலை இருப்பல தற்கொலை கொத்தடிமை, இந்த டிஎம்கே கொத்தடிமை, அந்த மைராண்டிகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்த உங்களுக்கு ரீசெண்டா தெரியும் இந்த விஜய் நாடா வந்துட்டு சங்கீதா கடையும் டிவோர்ஸ் அந்த இஷ்யூ இல்லையா, அது வந்துட்டு எப்படி இந்த நியூஸ் சேனல் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, எப்படி எல்லாம் காட்டினான்னு, எப்படி பிளாஷ் பண்ணான்னு தெரியும். அதான் சொல்ல போற ஒரு அட்வொகேட் சொல்லிருக்காரு. அவர் வந்து சொல்றாருன்னு சொன்னா அந்த பெட்டிஷன் ஆக்சுவலா பிளேயா. ஏன்னா அந்த பெட்டிஷன்ல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ போட்டிருக்கும். அப்படி போட்டோ போட்டு போட மாட்டாங்களாம். அதை தாண்டி ஃபேமிலி கோர்ட்ல போடக்குள்ள அந்த நேம் இருக்குதா, நேம் அந்த நேம் வந்து எக்ஸ்எக்ஸ்னா வருமா, அந்த நேம் கூட போட மாட்டாங்களாம். ஆனா இங்க அந்த நேம் கூட ஃபேக்குங்க. அந்த நேம்ல கூட மிஸ்டேக், அதாவது ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அது கூகுள்ல போய் பாருங்க, இல்லைன்னு சொன்னா அந்த பெட்டிஷன் எடுத்து பாருங்க. ஃபுல்லி ஃபேக். அதுல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு ஃபேமிலி ஒரு குடும்ப மேட்டர் இல்லையா, அது எப்படி தனியா இவங்கட மட்டும் ஸ்பெசிபிக்கா வெளியே வருது. இதுவரைக்கும் நடந்த தனுஷ் சார் இருக்கட்டும், அப்புறம் ஜெயமரவி சார் இருக்கட்டும், அப்புறம் வந்து ஏரமன் சார் இருக்கட்டும், யாராச்சும் பெட்டிஷன் வெளியே வந்திருக்கா தமிழ்நாட்டு மக்கள் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நிறைய பேர் நடந்திருக்கு, வெளியே வந்திருக்குதா இந்த மாதிரி பெட்டிஷன் வெளியே வந்திருக்குதா? இந்த மாதிரி பெட்டிஷன் உடனே வெளியே வந்து எல்லா நியூஸ்ல ஒரே டைம் ஸ்பிளாஷ் பண்றேன்னு சொன்னா இந்த தற்கொலை மாமா பைய ஸ்டாலின் பரதேசி தான். இவன் தான் எல்லாத்தையும் கையில வச்சிருக்கான். சரி, இது நான் ஏன் இதுக்கு மட்டும் நான் சொல்ல, இதை மட்டும் விஷயமா சொல்ல. ஒரு நாட்டோட ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்காங்க, என்ன பிரச்சனை பாக்குறாங்க, உலகத்துல என்ன மயிருடா இருக்கு? நான் கேட்கிறேன் தற்கொலை ஸ்டாலின் ஒன்ட்ட கேட்கிறேன், இந்த உலகத்துல என்ன மயிருக்கு இருக்கு? ஏன்னா ஒரு ஏர்போர்ட்ல உங்களுக்கே தெரியும் த்ரிஷா விஜயனா வந்துட்டு அந்த கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா, ஏர்போர்ட்ல ஹை செக்யூரிட்டி இடத்துக்குள்ளுக்கு போட்டோ எடுத்து அந்த போட்டோ வெளியே வருதுன்னு சொன்னா உள்ளுக்கு எவன் எடுத்து அனுப்புறான்? ஆಮೇಲೆ பார்த்து அவன் எப்படி எடுக்க முடியும்? ஒரே உள்ளுக்கு அந்த ஹை கான்பிடன்ஸ் அவ்வளோ ரிஸ்க். இதுக்குள்ள வந்து போனே இல்லடா, எந்த ஏர்போர்ட்ல போனா இல்லடா. ஆனா அதுக்குள்ள மட்டும் எப்படி இருக்காங்க, அந்த ஏர்போர்ட்ல எப்படி இருக்காங்க? எல்லாம் இந்த ஸ்டாலின் தற்கொலை. இப்படி மாமா வேலை பாக்குறதுக்கு பேசாம விஷத்தை குடிச்சு செத்துடுறா, கேட்டு பயல செத்துரு. இல்ல என்ன மயிருக்கு வாழ்றா? இப்படி மத்தவங்க குடும்பத்துல ஒத்து பாக்குறதுக்கும் என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கும் நீ வந்து உண்ட கேஸ் நான் கேள்விப்பட்டேன். அதாவது என்ன பழைய கேஸ்ல வந்து பொம்பளை கேஸ்ல அடி வாங்கி யாரோ போலீஸ்காரன் வச்சு உள்ள குத்துறானு வேணுமையா? ஏண்டா நீ எல்லாமே கேவலம் கட்டு ஜாதி, அவனு புள்ள கேவலம் கட்டு ஜாதி, உங்க அப்பங்காரன் கேவலம் கட்டு ஜாதி. நீங்க வந்து என்ன ஒரு மாக்கள் அடிங்களா? ஒரு பவர் கையில இருக்குன்னு சொல்றதுக்காக நீங்க எப்படிலாம் அதை யூஸ் பண்றீங்களா? அடி ஒரு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் எதுக்குடா இருக்காங்க? ஒரு நாட்டு நடந்த பிரச்சனையை பாக்குறதுக்குடா, மத்தவங்க எங்க போறாங்க எங்க பாருங்க பாக்குறது இருக்காங்க. கேவலம் கட்ட பரதேசி பண்ணாடுங்களா, கேடு கெட்ட தற்கொலை நீங்களாம். அதெல்லாம் இப்பயும் சொல்றேன், இவனுங்கெல்லாம் வந்து நாட் குவாலிஃபை ஃபார் தி பிளட் சீட். எனக்கு முன்ன வாயில் நல்லா வரும் சரியா, நான் சொல்லிக் கொள்றேன். இவனோட குவாலிஃபை பண்ண தமிழ்நாட்டு மக்களே நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் திமுக, இதுதான் பண்ணாட பரதேசி புறம்போக்கு திமுக. கேவலம் கட்ட மாமா பையில மாமா பையில. நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இல்ல 10000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எங்க அண்ணன் மேல கொலை பழி போட்டாலும் சரி, எங்க அண்ணியை வச்சு அவதூறு பண்ணாலும் சரி, எங்க ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான். உங்க விஜய் உயிர் வரனா. நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஓட்டு போட்டுக்கிறேன், ஜெயலலிதா காலத்துக்கும் ஓட்டு போட்டுக்கிறேன். நாங்களும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர் இருந்தோம். அவங்களுக்கு தான் போட்டிருந்தேன், இப்போ நான் மாறிட்டேன் அவங்களுக்கோசம். அந்த மோகத்தை விட அதிகமாக மோகம் இப்போ வந்து விஜய் மேலே ரசிகர் மேலே இருக்காங்க. பொதுமக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சி வந்து. ஏன் இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் அவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த சலுகை எல்லாம்? மக்கள் காசை கொடுக்கறதுக்கு இவங்க யாருங்கிறாங்க? விஜய் தான் வரணும், விஜய் தான் ஆச்சு. இங்க ஓட்டு எப்போதும் விஜய்க்கு தான். ஃபர்ஸ்ட் ஓட்டு ஸ்பெஷலா இருக்கணும், தளபதிக்காக தான் இருக்கணும். முட்டாள் மோதிடலாம். ஆமாயா, தப்பா நினைச்சுக்க, முட்டாள் மாதிரி மோதிக்கிட்டே இருக்காதீங்க சரியா? ஒரு காதலனுக்கோ காதலிக்கோ இல்ல ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ சண்டை வந்தா அவங்க பிரிஞ்சு போறாங்கன்னா அதை அப்படியே விட்டுடணும். இப்ப வந்துட்டு அண்ணன் விஜய்க்கும் அண்ணி சங்கீதாக்கும் வந்துட்டு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரிய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் நல்லா பாத்துங்க, அண்ணி சங்கீதா வந்துட்டு 2021 இருந்து வந்துட்டு அவருக்கு வேற யாருக்கோ இஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. இப்ப அண்ணன் விஜய் வந்துட்டு நடிகரா இருந்தாரு, நான் எப்பவுமே அவருக்கு உண்மையான ரசிகன். அவர் அரசியலானாரு, சரி அரசியலுக்கு போறாரு, நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இது வந்துட்டு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில குறிக்கிறதுக்கு நீங்களும் நானும் வந்துட்டு 3ஆம் மனுஷன் சரியா? அது அவங்க வாழ்க்கை. ஆனா அதை விட்டுவிட்டு எல்லாருமே சோசியல் மீடியால வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ புடிங்கி இருக்குமோ அப்படின்னு சொல்றது எனக்கு சத்தியமா தாங்கிக்க முடியல. காரணம்னா அரசியல விமர்சிக்கலாம் ஓகே, அதே நேரத்துல வந்துட்டு அவர் தனிப்பட்ட வாழ்க்கைய விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு நாதி கிடையாது. ஆனா இதை பத்தி விமர்சிக்கிற ஆளு நான் உண்மையிலேயே சொல்றேன், தவறான விஷயம் ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் அரசியல விமர்சிங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. காரணம்னா ஒவ்வொருத்தருக்கும் வலிக்கிறப்பதான் அந்த வலி தெரியும். அவருக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது சரியா? அதே மாதிரி அன்னைக்கு சங்கீதாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா
சரி பிரிஞ்சு போட்டோம். ஆனா இதனால வந்துட்டு அரசியல வந்து நம்ம ஈடுபடுறது உண்மையிலேயே தவறான செயல். இந்த தவறான செயலை வந்துட்டு கொஞ்சம் வெட்டிட்டு விட்டுருங்க சரியா? அரசியல் வந்து அரசியல், நடிப்புங்கன்னு நடிப்பு. இது தனிப்பட்ட வாழ்க்கை. இதுல பங்கு போறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் உரிமை கிடையாது. கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரியா? நீ உடனே கேட்கலாம், ஓ இப்ப என்ன தாவிகா சப்போர்ட் பண்றியா? நான் தாவிகா சப்போர்ட் பண்ணல. ஒரு ஆம்பளையா இன்னொரு ஆம்பளைக்கு சரி அவமானப்பட வேணாம்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ். ஓ டிவிக்கேவா? அப்ப நான் கேட்கவே வேணாமா? யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்கவே வேணாமா? எங்க வீட்டுல 20 பேரு, நாங்க 20 பேருமே டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோம். அதாவது தளபதிக்கு தான். தளபதி தான். நான் சின்ன வயசுல இருந்தே தளபதி ஃபேன் நானு. சோ அதனால தளபதிக்கு தான் ஓட்டு. எங்க வீட்டுல 5 பேர் நாங்க அக்கா தங்கச்சி. சோ அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து டிவி கே தான். 20 ஓட்டு எங்க வீட்டுல டிவி கேக்கு தான் ஓட்டு. டிவி கே போட்டுருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? உட்காருங்க. உங்க கட்சி பொதுக்கூட்டத்துல நீங்க என்ன வைக்கணும்னு தீர்மானிக்கலாம். இது நாங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி இருக்கு. அந்த அடிப்படையில் 2 1 ஸ்டார்ட். நாளை வரும் உங்க விஜய் உயிர் என்ன வரனா? விஜய் எளியவன் குரல்னா? விஜய் தனியா இல்ல கடல்னா? விஜய் எளியவன் குரல்னா? விஜய் தனியா இல்ல கடல்னா? மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா? உங்க விஜய் உயிர் என்ன வரனா? உங்க விஜய் எளியவன் குரல்னா? உங்க விஜய் நான் வரேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.